ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு சிறிய சிறிய காரியங்களுக்கும் ஒரு சரியான பதில் உண்டு, அதற்கு ஒரு நன்மை உண்டு என்பதை நான் ருசித்து அறிகிறேன். And I know and I experience whatever you do the little thing for God, you have a reward and you have a blessings for those things. சில வேளை நாம் நினைக்கிற மாதிரி காரியங்கள் நடக்கிறதில்லை. Sometimes it will not happen as we expect. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, Our wisdom are very less. நம்முடைய ஞானம் குறைவுள்ளது, Our knowledge is very less. ஆனால் எதிர்பார்ப்போ அதிகம். But our expectation is very big. ஆனால் ஆண்டவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். But God knows everything and He does everything beautifully in His time. தாங்களாகவே தலைமைத்துவத்தை எடுத்து தாங்களாகவே ஊழியர்களாக தங்களை ஒப்புக் கொடுத்து தாங்களாகவே வேலை செய்வது ஆண்டவருக்கு பிரியம். And they themselves taking the leadership and responsibility and doing the ministry, that's what God pleases. நிச்சயமாக ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். Definitely God will bless your family. ஆண்டவர் சந்ததியை ஆசீர்வதிப்பார். God will bless your generation. எனக்கு ஒரு வீடு இருக்கிறது என்று தெரியும். I know I have a house in heaven. பரலோகத்தில் எனக்கு ஒரு மாளிகை இருக்கிறது என்று தெரியும். I have a mahal in. நான் இங்கே சம்பாதித்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அங்கு எனக்கு பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. Whatever I earned as a spiritual blessing here, it has been treasured for me in heaven. எல்லாவற்றுக்கும் மேல நீங்க தான் அந்த பொக்கிஷம். Above all, you are those treasures. நம்ம நித்திய காலமாக இயேசுவோடு பரலோகத்திலே வாழ்வோம். For eternity to eternity we will live with Jesus. ஆக இந்த ஊழியத்தில் உங்களால் இயன்ற எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய வேண்டும். So whatever possible in this ministry you need to do. ஒன்று முடியாவிட்டால் நீங்கள் உதவியாக வந்து நேரடியாக வந்து உதவி செய்யுங்கள். And if you can't do anything, just you can come and help in this ministry.